ஒரு கம்பெனியில் காலையிலேருந்து நைட்டு வரை கஷ்டப்பட்டு நம்ம எதுக்கு வேலை பார்க்குறோம்? கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த டே நமக்கு கிடைக்க போகிற அந்த சம்பிரதாயம் மட்டும்தான். வெல்கம் பேக் டு நாடிஸ். நான் உங்கள் சீனி. ஹெச்ஆர் ரவுண்டில் சேலரி நெகோஷியேட் பண்ணி எப்படி ஐ பேக்கேஜோட ஜாப் வாங்கலாங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நான் சொல்ல போகிற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே பொருந்தும். எப்படி ஹெச்ஆர் உள்ள சேலரி நீங்கள் நெகோஷியேட் பண்ணுறத இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாலேஜ் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணணும். ஸோ தட் நாங்கள் நிறைய வீடியோஸ் புதுசாக போட ட்ரை பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக போய் ஒரு இன்டர்வியூவில் உட்காரங்க, ஹெச்ஆர் உங்களுக்கு கேட்குறாரு ஹவு மச் டூ எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சேலரி உங்ககிட்ட கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பர் சொல்லக்கூடாது. பிகாஸ் நீங்கள் ஃப்ரெஷர், உங்கள்கிட்ட எந்த ஒரு ஸ்கில் செட்டுமே இல்லை, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஸோ நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னா, ஸ்பெசிஃபிக் நம்பர் நீங்கள் சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக ஆஸ் பர் த கம்பெனி ஸ்டாண்டர்ட், ஆஸ் பர் த கம்பெனி நார்ம்ஸ், ஆஸ் பர் த ஐடி மார்க்கெட் அது நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக ஒரு ஆன்சர் நீங்கள் சொல்லலாம். இதுவே நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட், உங்களுக்கு எப்படி நீங்கள் சேலரி நெகோஷியேட் பண்ணுறது கேட்கலாங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் பீரியட். நோட்டீஸ் பீரியட் உங்களுக்கு 15 டேஸ் இல்லை 20 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, எந்த கம்பெனி இருந்தாலும் சரி, கம்மி டேட்டில் இருந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கேட்குறத விட அதிகமாகவே அவங்க சேலரி கொடுப்பாங்க. ஸோ நோட்டீஸ் பீரியட் இஸ் த ஒன்லி கீ. இதே 90 டேஸ் இருந்தால் அங்கே நிறைய நெகோசியேஷன் போகும், நீங்கள் கேட்குறதும் கொடுக்க மாட்டாங்க. இதே உங்களால் ஒரு 15 நாள்லையோ இல்லை 20 நாளுக்குள்ளே உங்களால் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்குறத விட அதிகமாக கொடுப்பாங்க. செகண்ட், உங்களோட ஸ்கில் டிமாண்டு. இப்போ உங்கள் ஸ்கில் ரொம்ப ஆர்ட் ஸ்கில்லாக இருக்குது, இண்டஸ்ட்ரியில் ரொம்ப டிமாண்டு, அந்த கம்பெனியில் அந்த ப்ராஜெக்ட்டில் ரொம்ப டிமாண்டு, அவங்களுக்கு நிறைய ஆள் தேவைப்படுறாங்கன்னா, இந்த கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, நீங்கள் கேட்குறத விட அதிகமாக சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ எப்போவுமே நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னா, ஆஸ் யூஸ்வல் எங்கள் சேனலில் சொல்கிற மாதிரி தான், புது டெக்னாலஜி கற்றுக்குங்க. இன் சம்வேர் சம் வே தட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. தேர்டாக நம்ம என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் நம்ம ரெண்டு வகையாக சொல்லலாம். ஒன்று, இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாபுக்கு ட்ரை பண்ண போகிற கம்பெனியில் நீங்கள் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எவ்வளோ சேலரி அவங்க கொடுப்பாங்க சொல்லி நீங்கள் ஒரு ரிசர்ச் போகணும். அந்த ரிசர்ச் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஆன்லைனில் நீங்கள் அந்த கிளாஸ் டோர் இல்லை யூடியூப்பில் இல்லை உங்கள் கொலீக்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாருக்கிட்ட நீங்கள் விசாரிச்சு பார்க்கலாம். அதை விசாரிச்சு பார்த்துட்டு நீங்கள் ஒரு டிசிஷனுக்கு வரலாம். ஓகே, இந்த ஸ்லாப்பில் நம்ம கேட்கலாம், இல்லை அந்த ஸ்லாப்பில் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம். இது ஒன்று. இன்னொரு ரிசர்ச் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் செட் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமர் இல்லை ஜாவா ப்ரோக்ராமர் இல்லை டேட்டா சயின்டிஸ்ட் இருக்கும்போது இந்த ஸ்கில்லுக்கு அந்த கம்பெனி எவ்வளோ கொடுக்குறாங்கன்ட்டு கண்டிப்பாக அங்கே யாராச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. லிங்க்டின்லையோ கிளாஸ்டோர்லையோ அவங்க கிட்ட போய் பேசி பாருங்கள், எவ்வளோ கொடுக்குறாங்க, எந்த ஸ்லாப் கொடுக்குறாங்கன்ட்டு. அதை வச்சுட்டு நீங்கள் ஒரு டிசிஷனுக்கு இல்லை நம்ம இந்த ரேஜுக்கு கேட்கலாம், அந்த ரேஜுக்கு கேட்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் டிசிஷன் எடுத்துகிட்டு போகலாம். கடைசியாக ஒரு முக்கியமான டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் நோட்டீஸ் பீரியட் இருக்குங்கன்னா, ஒரு ஆஃபர் இல்லாமல் நீங்கள் மோர் தென் 1 ஆஃபர் வச்சுங்க, இல்லை 2-3 ஆஃபர் வச்சுங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த ஒரு ஆஃபர் இல்லாமல் ஒரு கம்பெனிக்கு போய் நீங்கள் சேலரி நெகோஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் பயமும் இருக்கும். இதுதான் உங்களுக்கு எந்த கான்ஃபிடன்ஸும் இருக்காது. நீங்கள் கொஞ்சம் தயக்கமும் போடுங்க, உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வராது. இதே உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஆஃபர் இருக்குது, இன்னொரு ஆஃபர் நீங்கள் போகும்போது நீங்கள் சொல்லலாம், என்கிட்ட ஆல்ரெடி ஒரு கவுண்டர் ஆஃபர் இருக்குது, நான் அங்கே 10 lakhs வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு நீங்கள் 13-14 கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் அடித்து பேசலாம். உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் பில்ட் ஆகும். ஸோ எப்போவுமே ஒரு ஆஃபரை நீங்கள் நிறைய வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் பில்ட் ஆகும். அதை வச்சுட்டு நீங்கள் பேசலாம். ஸோ நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் இருக்கிற கம்பெனியில் வேறு கம்பெனிக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டா ஒரு ஆஃபர் மட்டுமே வச்சுட்டு நம்பிட்டு இருக்காமல் நிறைய ஆஃபர் வாங்கினீங்கன்னா அதை வச்சுட்டு நீங்கள் சேலரி நெகோஷியேட் பண்ணலாம். ஹே காய்ஸ், நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நான் சொன்ன இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஐ பேக்கேஜோட ஒரு ஜாப்பில் போய் உங்களால் ஜாயின் பண்ண முடியும். இந்த மாதிரி ஐடி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எதுனா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரம் நாடிஸ்.